குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஏசம் இன்ஃபோ நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாய் மலரட்டும். 20/6/2026 சனிக்கிழமை ஜூன் மாதத்திலே இன்னைக்கு ஸ்ரீ பராப வருடத்திலே ஆணி மாதத்திலே 6ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம், கிருஷ்ம ரது என்கிற முதுவேநீர் காலம், மிதுன மாதம், சுக்லபக்ஷம் என்கிற வளர்பிறை, சஷ்டி திதி மாலை 9:51 வரை, பின்பு சப்தமி திதி, மக நட்சத்திரம் மாலை 3:23 வரை, பின்பு பூர நட்சத்திரம். இந்த சஷ்டி அப்படின்னாலே சஷ்டி விரதம் இருப்பது நமக்கு தெரியும். சஷ்டி விரதம் இருந்தால், சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு குழந்தை பேரு கிடைக்கும் சொல்லியிருக்கு. அப்போ சஷ்டி கடனை தீர்க்கும், கனவு இல்லங்களை பெற்று தரும் அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு தேன் அபிஷேகம் செய்ய கொடுத்து கொஞ்சம் ஈசானி மூலையில கொஞ்சம் தேனை கொஞ்சம் வச்சு உபாசனைகள் ஒரு 7 சஷ்டிக்கு இருக்க டெஃபினட்டா அவங்களுக்கு கனவு இல்லம் நனப்படும். ஸோ வீடு கிடைக்கிறதுக்கு ஈஸியான வழி இது. அதனால இன்னைக்கு இந்த சஷ்டி அப்படி அசால்ட்டா விட்டுட்டு போகாம அதை பிடிச்சுக்கிடுங்க. முருகனின் அனைத்து விதமான பாடல்களையும் இன்னைக்கு உட்கார்ந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் காலையில் ஆரம்பிங்க. எல்லா காரியமும் நல்லா இருக்கும். ஏன்னா மகம் அப்படிங்கிறது கேதுவுடைய தன்மை, ஞானகாரகன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட நாள் இன்னைக்கு சனிக்கிழமை மகம் அப்படிங்கிற போது தலைமைத்தன்மை அப்படிங்கிற விஷயத்துக்கு, பாரம்பரியத்துக்கு, நேர்மையான எண்ணத்துக்கு, தைரியத்துக்கு, இது எல்லாத்துக்குமே இந்த மகம் முக்கியம். சிலவங்க சுறுசுறுப்பாங்க, அண்ணலாம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி ஹெல்த்தியா இருப்பாங்கல்ல, அப்படி இருக்கிறதும் இந்த மகத்துடைய தன்மை தான். அப்போ எனர்ஜி, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ், லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாம் கொடுக்கக்கூடிய ஸ்திதியில் இன்னைக்கு சந்திரன் இருக்கிறாரு. நம்மளும் சந்திரனை ஒர்ஷிப் பண்ணுறதுனால இதெல்லாம் பயணப்படும். 7:30 8:30 மணி வரைக்கும் நல்ல நேரம், 4:30 5:30 மணி வரைக்கும் நல்ல நேரம் சாயங்காலம், 9:10 ராகு காலம், 6:07 குளிகை நேரம், 1:30 யமகண்டம், சூலம் கிழக்கு பக்கம், தயிர் பரிகாரம். 4 நாழி 24 வினாடிகள் மிதுன ராசிக்குள்ளார சந்திரன் இருப்பார், சூரியன் இருப்பார். 5:54 சூரியன் உதய நேரம். உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டம எஃபெக்ட் உண்டு. மிதுனத்திலே சூரியனும் புதனும் இருப்பார்கள். கடகத்தில் குருவும் சுக்கிரனும், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, ரிஷபத்தில் செவ்வாய். சிம்மத்திலே சந்திரன் இன்னைக்கு பயணம் செய்கிறார். கேதுவுடைய சாரத்தில் இருப்பார், பின்பு சுக்கிரனின் சாரத்துக்கு செல்வார். இந்த சூழ்நிலையில ஒரு ராசிக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்க போறோம். மேஷ ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியினுடைய 5ஆம் இடம், சிம்மராசியின் வீட்டுக்குள்ளார சந்திரன். 5ஆம் இடம்னாலே நன்மையை கொடுக்கும். அதுலயும் லீடர்ஷிப் குவாலிட்டியோட நன்மையை கொடுக்குதுன்னா ரொம்ப சந்தோஷம் தானே. அதனால இன்னைக்கு கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க. 9-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். முருகனை வழிபட்டு இன்னைக்கு காரியத்தை செய்யுங்க. நன்மை. வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, கடனை அடைக்கணும் அப்படின்னா சனிக்கிழமை சஷ்டி அப்படிங்கும் போது கடனை அடைக்கிறது ரொம்ப நல்லது. அதுபோல இந்த நாளில நல்ல தேனை வாங்கி முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்து கண்ணார கண்டு வாருங்கள். ஒரு 7 சஷ்டி இதை தொடர்ந்து செய்யுங்க. நல்லபடியாக வீடு, மனை, வாகனங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். தனம் பெருகும். வாழ்க வளத்துடன். மிதுன ராசி நண்பர்களே, சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நாளிலே 2ஆம் இடம் என்கிற தன வாக்குஸ்தானத்துக்குள்ள சந்திர பகவான் அமர்கிறார். 3ஆம் இடத்துக்கு பயணம் செய்யக்கூடிய இவர் மக நட்சத்திரத்திலே இருப்பதனாலே இன்றைய நாளிலே
செஞ்ச காரியங்களை திருப்பி செக் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. வீட்டையே கூட பூட்டிட்டா திருப்பி 2 வாட்டி இழுத்து பார்த்துட்டு பயத்துடன் செல்லக்கூடிய சூழ்நிலை உண்டு. கொஞ்சம் தைரியமா இன்னைக்கு காரியங்கள் பண்ணுங்க. பயப்படாதீங்க. வாழ்க வளத்துடன். கடக ராசி நண்பர்களே, இன்றைக்கு மகம் பூரம் அப்படிங்கிற இதுல போறார் நமக்கு சந்திரன். மத்தியானம் ஒரு 5 மணிக்கு மேல உங்களுக்கு நன்மைகள் உண்டு, லாபங்கள் உண்டு, வெற்றிகள் உண்டு. சாயங்கால வேலை பிசினஸ் எல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கும், கவலைப்பட வேண்டாம். 2, 7 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். சிம்ம ராசி நண்பர்களே, காலையிலேயே முருக வழிபாடோட நீ ஸ்டார்ட் பண்ணுங்க. மனதை ரிலாக்ஸ் பண்ணிக்கிடுங்க. உடம்பு இன்னைக்கு வீக்கெண்ட் அப்படிங்கிறனால கொஞ்சம் அசதியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. கொஞ்சம் நம்மளுடைய கல்ச்சர் ரிலேட்டடா கொஞ்சம் யோசிச்சு நிதானமா முருகனை வழிபட்டு இன்னைக்கு காரியங்களை பண்ணுங்க. 4, 8 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். கன்னி ராசி நண்பர்களே, அமைதியாக காரியங்கள் செய்வதுதான் இன்னைக்கு முக்கியமான காரியம். உங்களுக்கு பதட்டமே வேண்டாம், கூலா இருங்க. சாந்தமும் லேக்கா சௌக்கியமும் லேதுன்னு தெலுங்குல. அது மாதிரி சாந்தமா இல்லைன்னா சௌக்கியம் இல்லை அப்படின்னு. அதனால அமைதி அமைதி அமைதியோ அமைதி அப்படிங்கிற ஒரு ஷின்சான் பாணியில் இருக்கிறது நீங்க நல்லது. சஷ்டி விரதம் இருப்பது நல்லது. இந்த நாளிலே முருகனின் பாடல்களை கேட்டு நல்ல வைபா இருக்கலாம். வாழ்க வளத்துடன். துலாம் ராசி நண்பர்களே, தொழில் ஸ்தானத்திலே சந்திர பகவான் இருந்தவர் லாபஸ்தானத்துக்கு வராரு. கேதுவின் சாரத்திலிருந்து உங்க ராசிநாதனான பூர நட்சத்திரத்துல சக்குரனின் சாரத்திலே வரும்போது தேவையற்று சில காரியங்கள் செஞ்சதுனால வரக்கூடிய சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் எச்சரிக்கையாக இந்த நாளை கடக்கணும். எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறதால தெரிந்ததை செய்யுங்க, தெரியாத விட்டுடுங்க. இந்த நாள் உங்களுக்கு 6, 3 அதிர்ஷ்டனின் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்னைக்கு எனர்ஜி நிறைய இருக்கும் உங்களுக்கு. எதையும் செய்யணும், செஞ்சிட முடியும். இப்படி பண்ணா சரியா வரும், அப்படி பண்ணா சரியா வரும்னு ஒரு காம்பினேஷன்ஸ் இதெல்லாமே இன்னைக்கு கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு நாள். காலையில என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ரிலாக்ஸா முருக வழிபாட்டோட இன்னைக்கு டே ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறைய நன்மைகள் உண்டு. வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, இன்னைக்கு கேலண்டரை பார்த்தீங்கன்னா கரிநாள்னு போட்டிருப்பாங்க. கரிநாள்னா ஒன்றும் இல்லை, சூரியன் கொஞ்சம் நியர்பை பூமியுடைய அந்த கதிர்வீச்சு கொடுக்குறாருன்னு அர்த்தம். அப்படி வரும்போது என்ன ஆகுது, எரிச்சல்கள் நிறைய வருவதற்கான, கோபம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய மனதிலே கொண்டு வரும். அதுவும் உங்களுக்கு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சந்திரன் 9ஆம் இடத்துக்கு போறார். அப்போ சோசியல் லைஃப்ல மற்றவங்களோட ஆதரவா சில காரியங்கள்லாம் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்தலோடு செய்யக்கூடிய காரியங்கள் இந்த கோபத்தை குறைத்து விடும். அதனால் இன்னைக்கு நன்மையாக மாறிவிடும். வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, அஷ்டமத்தில் இன்னைக்கு சந்திரன் இருப்பதனால் உத்திராடம் திருவோண நட்சத்திர சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும். பகல் ஒரு 11:30 12:30 மணி வரைக்கும் கூடிய அபிஜித் முகூர்த்தத்துக்குள்ளார மற்றவர்களுக்கு கொஞ்சம் தான தர்மங்கள் செய்வது, முக்கியமாக இன்னைக்கு சனிக்கிழமை மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்தவரை ஹெல்ப் செய்வது ரொம்ப நல்லது. அப்படி செய்யறதுனாலையும் இன்றைய நாளிலே சஷ்டி விரதம் இருப்பதும் முருகனுக்கு அந்த தேன் அபிஷேகம் செய்வதும் உங்களுக்கு பல இன்னல்களில் இருந்து விடுதலை கொடுக்கும். வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுடைய அனைத்து விதமான இஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் எல்லாத்தையுமே சந்திர பகவான் எடுத்துப்பார். மனசுல எப்படி இருக்குன்னா, காரியம் அடுத்தடுத்து வரும், சில காரியங்கள் விட்டு போயிடும். சாயங்காலம் நினைக்கும் போது ஐயோ அதை செஞ்சிருக்கலாமே, அதை மறந்துட்டோமே, இதை பண்ணியிருக்கலாமே, இதை விட்டுட்டோமேன்னு கொஞ்சம் ரீகால் பண்ற சூழ்நிலை இருக்கு. அதனால என்ன பண்ணுங்க, என்னென்ன காரியங்கள் இன்னைக்கு பண்ணணும் முதல்ல லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு ஆரம்பிங்க. அதுதான் இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது. அதனால சக்சஸ் உண்டு. வாழ்க வளத்துடன். மீனராசி நண்பர்களே,
இன்றைக்கு உங்களுக்கு 6ஆம் இடத்துல சத்ருஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதுனால மனது அமைதியா இருக்கும். அதுவும் பூர நட்சத்திரத்திலே 3க்கு 8க்குரியவருடைய சாரத்துல செல்லக்கூடிய நாளிலே எதுவுமே தைரியமா ஹேண்டில் பண்ணா போதும். சுறுசுறுப்பா காலையிலே எழுந்துடுங்க. வீக்கெண்ட்லாம் வேண்டாம் உங்களுக்கு. எக்ஸர்சைஸ், ரொட்டீன்ஸ் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி பண்ணுங்க. உங்க பரபரப்பை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருங்க. அதனால் லாபங்கள் உண்டு. வாழ்க வளத்துடன்.